ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, லாங், ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமே வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா வதக்க விட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஸ்மெல் போகிற வரைக்குமே வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணேன். தயிர் போட்டு வதக்கிட்டு தக்காளி, புதினா, பச்சை மிளகா இதை ஆட் பண்ணேன் நான். ஸோ இதுவும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் வதக்க விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் குக்கரில் 2 விசில் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் நான் வதக்க விட்டுட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வதக்க விட்டுட்டேன். ஸோ வதக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது நான் அரிசி வடித்து தான் ஒரு 60% பார்த்திங்கன்னா நான் வடித்ததுக்கப்புறமா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் தம்முக்கு விட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தம்முக்கு விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரியாணி யார் யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கு 3 டைம் கொடுத்தாலும் நான் பிரியாணி சாப்பிடுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.